இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மீனா, யார் இது கண்டினியூவா பெல் அடிச்சிட்டு இருக்கிறது? ஏய், போய் யாருன்னு பாரு. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத, சீக்கிரம் போ. இதோ போறேங்க. போ. யாரு? தள்ளுங்க. சபா. ஹலோ. என்ன வெயிலு. சபா. ஏய், யாரா நீ? நடு வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்க. வந்தது மட்டும் இல்லாம ஏதோ உங்க அப்பா வீடு மாதிரி சோஃபால வந்து ஒய்யாரமா உட்காந்துட்டு இருக்க. நீங்க நிறைய கேள்வி கேக்குறீங்க, எல்லாத்துக்கும் பொறுமையா பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் எங்க? ஏய், யார் அண்ணன்? வீடு மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். ஏய், யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? ஏய், எந்திரா முதல்ல. அட என்ன சார், பொறுமை. என்ன யாருன்னு தெரியல பாட்டி, என்ன யாருன்னு தெரியல. அம்மா, என்ன யாருன்னு தெரியல உங்களுக்கு? டேய், தெரியலடா. என்ன சார், இவ்வளவு பெரிய ஆளு உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறேன், என்ன போய் தெரியலன்றீங்க? ஏய், என்ன நக்கலா? ஆளும் ஒரு மார்க்கமா இருக்க, உன் பேச்சே ஒரு தினுசா இருக்கு. ஏய், என்னடா வேணும் உனக்கு? உன்னை வீட்டுக்குள்ள விட்டு இவ்வளவு நேரம் பேசினதே தப்பு. ஏய், வெளியே போட முதல்ல. இப்ப நீயா வெளியே போறியா இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணட்டுமா? ஐயோ, போலீஸ் சொன்னா பயந்துருவோமா? அது யார் இவன்? அவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவன் ஏதோ அண்ணங்கிறான், நீங்க ஏதோ ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? அன்னைக்கு நம்ம கோயில பார்த்தோம்ல சரவணன், அவனோட ஃப்ரெண்டு தான் இந்த தவக்கலை. ஆக்சுவலா இவனுக்கு இங்க ஏதோ வேலை இருக்கு வர்றதா சொன்னா, தங்கறதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னப்போ சரின்னு நான் தான் எதுக்கு வெளியில தங்கணும், இங்க எங்க வீட்டுக்கே வாடான்னு சொல்லிவிட்டேன். ஆதி, நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இது என்ன வீடா இல்ல சத்திரமா? வரவங்க போறவங்கள இஷ்டத்துக்கு தங்கிட்டு போறதுக்கு. ஏற்கனவே ஒரு மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சிருக்கீங்க. இடையில எவனோ ஒருத்தன் வந்துட்டு போயிருக்கான், இப்ப இவன் வந்திருக்கான். ஹலோ மிஸ்டர், இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தவங்கள அவமரியாதை பண்ற மாதிரி பேசுறத முதல்ல நிப்பாட்டுங்க. எனக்கு என்ன இங்க இடையில நினைக்கிறீங்களா? இதே சென்னை சிட்டியில இந்த மாதிரி அடுக்குமாடி குடியிருப்புகளும் இந்த மாதிரி மாட மாளிகைகள் நிறைய இருக்கு. ஆனா என்ன, அங்கெல்லாம் போனா என்ன அடிச்சு துரத்திடுவானுங்க. அதனாலதான் ஆதி என்ன வீட்டுக்கு வந்திருக்கேன். எப்படி, இந்த ட்விஸ்ட் நீங்க எதிர்பார்க்கல? ஐயா வணக்கம் ஐயா. யார் நீங்க? நான் ஜோசியர். என்ன வேணும்? என் பேரு சொக்கலிங்கம். சுதாகர் ஐயா தான் இங்க வர சொல்லியிருந்தாரு. என்ன விஷயமா வர சொல்லியிருக்காரு? அத நான் சொல்றேன் ஆதி. கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதுக்காக வர சொல்லியிருந்தேன். வாங்க ஜோசியரே, உட்காரு. மித்ரா, இப்படி உட்கார். ஜோசியரே, என் தங்கச்சி மித்ராவுக்கும் மாப்பிள்ள ஆதிக்கும் 3வது தடவையா கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறோம். இதுக்கு முன்னாடி குறிச்ச தேதியில கல்யாணம் நடக்கவே இல்லை. உண்மையை சொல்லணும்னா ஏன் இப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஒரு விஷயம் தொடர்ந்து தடைப்பட்டுக்கிட்டே போகுதுன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி கல்யாண காரியம் தடைப்பட்டு போறதெல்லாம் தப்பா நினைக்க கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காரணம் இருக்கும். நீங்க சொல்றது கரெக்டு தான். அதனாலதான் இந்த தடவை இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கிற மாதிரி ஒரு நல்ல முகூர்த்த நாளா குறிச்சு கொடுங்க. இந்த தடவை எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. வராதுன்னு தான் நாங்களும் நம்புறோம். நம்பிக்கை தாங்க முக்கியம். பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர் ஜாதகத்தை கொடுங்க. அவங்க ராசி நட்சத்திரத்துக்கு ஒத்து போற மாதிரி ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வர பிப்ரவரி 3ஆம் தேதி அருமையான முகூர்த்தம். அன்னைக்கே இந்த கல்யாணத்தை பண்ணிடலாம். ஜோசியர், அதே முகூர்த்தத்துல 2 கல்யாணம் நடக்கணும். 2 கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்தில் பண்ணலாமான்னு பார்த்து சொல்லுங்க.
ஆதி 2 கல்யாணமா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கும் மித்ராவுக்கும் சரி, வேற யாருக்கு? அன்னைக்கு 2 முகூர்த்தம் ஒண்ணு பின்னால ஒண்ணு வருது. தாராளமா 2 கல்யாணம் பண்ணலாம். 2 கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல பண்ணலாமான்னு பாருங்களேன். நல்லபடியா பண்ணலாம். ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணம் பண்றது நல்ல விஷயம்தான். சரிங்க ஜோசியரே, ரொம்ப சந்தோஷம். அப்ப 2 கல்யாணத்தையும் ஒரே முகூர்த்தத்துல பண்ணிடலாம், அப்படித்தானே? ஆமாங்க, நான் 4 முகூர்த்தம் குறிச்சு கொடுத்துறேன். இந்தாங்கம்மா. கொடுங்க. முருகா, இந்த நல்ல நாள்ல நீங்க நினைச்சபடியே இந்த கல்யாணம் நடக்கும். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இந்தாங்க. மீனா, என்னங்க? அவருக்கு பூ, பழம், வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கொஞ்சம் பணம் வச்சு எடுத்துட்டு வா. இதை எடுத்துட்டு வரேன். கொடு. இந்தாங்க. இந்தாங்க, வாங்கி. அப்ப சரி, நான் வரேங்க. வாங்க. வரேங்க. ரொம்ப சந்தோஷம். பாரதியோட ஹஸ்பண்ட் இங்க வர்றது மூலமா நிறைய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும். விடையே இல்லாத நம்மளோட நிறைய கேள்விகளுக்கு பதிலும் கிடைக்கும். பாரதிக்கும் ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அப்படி நடந்தா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ஆதி, மித்ரா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. எதுக்காக என் லைஃப உங்க லைஃபோட மிக்ஸ் பண்றீங்க? பாரதி, நீங்க எதுவும் பேசாதீங்க. நான் இதை ஏன் பண்றேன், எதுக்காக பண்றேன்னு எனக்கே நல்லா தெரியும். எல்லாம் சரியா தான் போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல தலையிடாதீங்க ப்ளீஸ். பாரதிய பாத்தியா ஆதி? இந்த விஷயம் பிடிக்கலன்னு சொல்லிதான் அவங்க உள்ள போயிட்டாங்க. எனக்கும் இது பிடிக்கல. இங்க யாருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த விஷயத்துல ஒரு சரியான முடிவு இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா இருக்காது. அதான் 2 மாசம் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் சரி பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மறுபடியும் தெளிவா சொல்றேன் மித்ரா, நான் ஆரம்பிச்சு வச்ச இந்த விஷயத்தை நானே முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல உனக்கு என்னால புரிய வைக்க முடியாது. பாரதிக்கும் பாரதி புருஷனுக்கும் கல்யாணம் நடக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. இனிமே இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேசாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்.